தற்போது நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. இந்த தீர்ப்பு என்பது இது தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியுமா, இப்போ ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்ல முடியுமா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையினுடைய இறுதி விசாரணை என்பது இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று நடைபெற்று வருகிறது. வேதாந்தா ஆலை சார்பாகவும் தமிழ்நாடு அரசு மற்றும் எதிர்ப்பு குழுக்கள் சார்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. முதலில் வேதாந்தா சார்பான வாதங்கள் என்பது தற்பொழுது இதில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலைதான் தற்பொழுது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வானது இந்த விவகாரத்தில் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறது. ஆலையினுடைய அந்த ஒரு கோரிக்கையான ஆலையை உடனடியாக திறப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுதைய நிலையில் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு புதிய நிபுணர்கள் குழுவை அமைத்து அதன் மூலம் செய்யப்படும் ஆய்வுகள் அடிப்படையில் கூடுதலான ஒரு இறுதி முடிவை எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த நிபுணர்கள் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையிலான எடுக்கப்படும் முடிவுகள் மட்டுமே சரியானதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் வேதாந்தா விவகாரத்தில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் பொதுநலன் கருதி அரசு எடுக்கும் முடிவுகளும் முக்கியமானவை. இருந்தாலும் இது போன்ற ஒரு காப்பர் ஆலையை நாடு இழப்பது என்பது கவலைக்குரிய விஷயம்தான் என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஏற்பட்ட வாயு கசிவால் பொதுமக்கள் கடுமையான அச்சத்தில் இருக்கிறார்கள். அதை போக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு என்பது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. வேதாந்தா விவகாரத்தில் நிபுணர் குழுவை அமைத்து ஆய்வு செய்ய வேண்டியது என்பது மிக மிக அவசியமாக உள்ளது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிபுணர்கள் குழு வழங்கும் அறிவுறுத்தலை அடிப்படையில் ஆலை குறித்த முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் தேவைப்பட்டால் கூடுதல் நிபந்தனைகளை விதிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் தற்போது தலைமை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். நாட்டினுடைய காப்பர் தேவைகள் உள்ளிட்ட கருத்துக்களையும் முற்றிலுமாக தள்ளிட முடியாது, அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அனைத்து தரப்புக்குமான ஒரு வின்வின் சிச்சுவேஷன் என்ற அடிப்படையில் ஒரு முடிவினை எடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வானது தற்பொழுது கூறியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நாளையும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பையும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. முழு விசாரணையும் முடிவடைந்த பின்தான் இறுதி தீர்ப்புகள் என்பது வழங்கப்படும் என்பது வேண்டும். தற்பொழுது வேதாந்தா தரப்பினுடைய அந்த வாதங்கள் என்பது இன்று முன்வைக்கப்பட்டு வந்தது. கடுமையான எதிர்ப்புகளும் தமிழ்நாடு சார்பாக ஆலையை திறப்பதற்கான ஒரு எதிர்ப்பை தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களும் இன்றைய வாதத்தின் பொழுது அவர்கள் முன்வைத்தார்கள். ஆலையில் இருக்கும் கடுமையான அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகள் உள்ளிட்ட விவகாரங்கள் காரணமாகவே ஆலை என்பது மூடப்பட்டது. அதனுடைய அறிக்கைகளையும் அரசாங்கம் சார்பாக விரிவாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலான ஒரு உத்தரவை தான் உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. எனவே ஆலையை திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்திருக்கிறது. பல்வேறு திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் அனுமதியானது வழங்கப்பட்டு இருந்தாலும் வேதாந்தாவுடைய வேறு பல திட்டங்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் சுற்றுச்சூழல் கருத்தில் கொண்டு ஆலையை திறப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை தமிழ்நாடு அரசு சார்பாக ஆதிட்ட CS வைத்தியநாதன், மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்